Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 21500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஐஎம் பெங்களூர் பேராசிரியர் ப்ரொஃபசர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண், வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். ரொம்ப இந்த இயர் ஃபுல்லுமே இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வகையில் நிறையா சீர்திருத்தங்கள் நடந்து வருகிறது. முதல்ல நம்ம இன்கம் டேக்ஸில், டைரக்ட் டேக்ஸில், இன்கம் டேக்ஸில் சீர்திருத்தம் பார்த்தோம். மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய வகையில் 12 லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்தோம் ஜிஎஸ்டி, சமீபத்தில் ஜிஎஸ்டியோடைய ரிலீஃப் கொடுத்தாங்க. ஸ்லாப்ஸ் குறைக்கப்பட்டு மொத்தமாக வரியே குறைக்கப்பட்டிருக்கிறது. 500 சொச்சம் பொருட்களுக்கு வரி குறைந்திருக்கிறது. பெரும்பாலான பொருட்கள் இப்போது 18 அப்படின்னு நின்றுது மொத்தமாகவே. ஸோ உங்களுக்கு பெரிய 2 ரிலீஃப் வந்துச்சு, 2 பெரிய ரிஃபார்ம் அப்படின்னு பார்த்தா மூணாவதாக ஒரு ரிஃபார்ம் டைரக்ட்லி இது காமன் மேனை உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ஒரு ரிஃபார்ம். லேபர் கோடு செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது, அமல்படுத்தப்பட்டிருக்கிறது, நடைமுறையில் இன்று இருக்கிறது. நேற்று முன்தினம் இல்லை, இன்னைக்கு இருக்குது அப்படின்ற நிலைமையில் வந்திருக்கிறது. 1930s இருந்த 1930s முதல் வரக்கூடிய 29 காம்ப்ளெக்ஸான லாஸை சிம்பிளிஃபை பண்ணி 4 லேபர் லாஸாக கொண்டு அதை லேபர் கோடாக ஒருங்கிணைத்து நேற்று முன்தினம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த லேபர் லாஸ் எப்பேற்பட்டது? நன்றி, நல்ல இன்ட்ரடக்ஷன். இப்போ 2 பெரிய பெண்டிங் ரிஃபார்ம் இருந்தது இந்த கவர்மெண்டோட. ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் கூட, அதாவது லிமிட் அதிகரிச்சுட்டே போகும், டேக்ஸ் ஏறும் இறங்கும், அதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. 2 பெரிய ரிஃபார்ம் இந்த கவர்மெண்ட் பண்ணலன்னு எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒன்று லேபர் ரிஃபார்ம், இன்னொன்று ஃபார்ம் ரிஃபார்ம். ஃபார்ம் ரிஃபார்ம் என்ன பண்ணுது, அது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அது ஃபார்ம் ரிஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்க, நிறைய ஃபார்ம் பில்ஸ் வந்தது. அந்த ஃபார்ம் பில்ஸை வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஃபார்ம் ஆக்டே வித்ட்ரா பண்ணாங்க ஆக்சுவலி. ஓகே, இது லேபர் ஆக்ட் ஆல்ரெடி பாஸ், இப்போ கோடிஃபை பண்ணி கோடாக வந்திருக்கு. இது 2019, 2020 இதெல்லாம் பாஸ் பண்ணாங்க. இது 1951 இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ஆக்ட்னு ஒன்று, ஐஆர் ஆக்ட், இண்டஸ்ட்ரி அது இதுன்னு. அப்போ ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்போதான் உங்களுக்கு புரியுது இதோட. ஐ மீன் அட் தி அவுட் சைட் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது ரிஃபார்ம் கூட சொல்ல மாட்டேன். இது என்னன்னா இப்போ நடக்கிறது, நிதர்சனமா இருக்கிறது அங்கீகரிக்கிறாங்க இந்த லாஸ்ட்ல. ஓகே, இப்போ எப்படியும் ஐ மீன் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குலாம் இப்போ ஒன்றும் பெரிய ஃபிக்ஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கிடையாது. ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் சொல்றாங்களே தவிர, அவன் 10 ஹவர் 12 ஹவர் கூட வேலை பண்ணிருக்கலாம். லேடிஸ்லாம் கூட வேலை பண்ணிருக்கலாம். ஓகே, அதே மாதிரி கிக் ஒர்க்கர்ஸும் நிறைய ஆயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ நார்மலைஸ் பண்றது, ஸ்டாண்டர்டைஸ் பண்றது தான் ஒன்னாவது இதோட பர்பஸும் இந்த கோடிஃபிகேஷனோட. பட் நீங்க இது ஒரு வேற விதமா பாக்குறேன். என்னாச்சு, நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது லேபர் எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட் இருந்தது. அதாவது 1980s நான் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம்லாம் நீங்க படிச்சீங்கன்னா 1960 கூட 65க்கு அப்புறம் 70s 80sலாம் ட்ரேட் யூனியன்ஸ் பீக்ல இருந்தது. அப்போலாம் இந்த ரயில்வே இருந்தது, பேங்க் ஸ்ட்ரைக் இருந்தது, அப்புறம் இன்சூரன்ஸ் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் போஸ்டல் ஸ்ட்ரைக்கு. அவங்க யூனியன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மோஸ்ட்லி பப்ளிக் செக்டர், கவர்மெண்ட் அது மாதிரி. அதை தவிர ஈவன் நம்ம ஊர்ல அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல கூட ஸ்ட்ரைக் நடக்கும், இல்லை கிண்டியில நடக்கும். அது மாதிரிலாம் கூட நிறைய நடந்துருக்கு. சில சமயம் கொஞ்சம் அக்ரெசிவாவே போகும் அந்த ஸ்ட்ரைக்ல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, பாம்பேல தத்தா சமந்த் அண்ட் அவர் பெரிய அராஜகமாகவே நடந்திருந்தாங்க பாம்பே அண்ட் பூனே பெல்ட்ல. அப்போ ஏன்னா அங்க நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு, இந்த பஜாஜ், அந்த ஐ மீன் கிர்லோஸ்கர், அது மாதிரிலாம் நிறைய ஃபேக்டரிஸ் பிரைவேட் செக்டர்ல சொல்றேன் நான், பப்ளிக் செக்டர்ல மட்டும் இல்லை. அது அப்புறம் பிரைவேட் செக்டருக்கும் அது ஊடுருவிச்சு, அதான் சொல்ல விரும்புறேன் நான். இது என்னாச்சுன்னா, அப்போ ஒரு குறை என்ன இருந்ததுன்னா, மக்களுக்கெல்லாம் இந்த ட்ரேட் யூனியன்லாம் ஃபைட் பண்றது எல்லாமே ஆர்கனைஸ் லேபரர்ஸ்க்கு தான். அப்போ ஆர்கனைஸ் லேபரர்ஸ் மேபி 10% இருந்திருக்கலாம் டோட்டலி நீங்க பாத்தீங்கன்னா. அதை தவிர எம்எஸ்எம்இக்கெல்லாம் கூட அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. இவங்க ஆர்கனைஸ் பிளஸ் மோஸ்ட்லி பப்ளிக் செக்டர், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பப்ளிக் செக்டருக்கு இன்னுக்கும் நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு. இன்னைக்கும் கவர்மெண்ட்லயும் பப்ளிக் செக்டர்லயும் ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி கிடையாது. ஃபயர் பாலிசி ஹையர் பாலிசி கூட கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா. அதாவது எனக்கு இப்போ பேங்க்ஸ்ல எல்லாம் நான் பாக்குறேன், சில ரெக்ரூட்மெண்ட் கமிட்டிஸ்ல எல்லாம் கூட இருக்கேன் நான்.
ரொம்ப கஷ்டம் ரெக்ரூட் பண்றது. அவங்களோட கான்ட்ராக்ட்ஸ்லாம் வச்சுட்டு யூனியன் அப்ஜெக்ஷன்ஸே வச்சுட்டு திடீர்னு லேட்டரல் என்ட்ரின்னு சொல்றாங்கல்ல, லேட்டரல் என்ட்ரி கேள்விப்பட்டீங்க, அதை மேல கொண்டு வருது. அதெல்லாம் முடியக்கூடாது இப்போ பேங்க்ல. இன்னைக்கும் அது கஷ்டமா தான் இருக்குது. ஸோ இந்த அது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்ன சொல்லுவேன், போஸ்ட் 2091 அதாவது 1991 மன்மோகன் சிங் ரிஃபார்முக்கு அப்புறம் பிரைவேடைசேஷன் நிறைய அதிகரிச்சுது. அண்ட் பிரைவேடைசேஷன்னா இந்த பப்ளிக் செக்டரும் டீலிஸ்ட் ஆச்சு. கம்பெனிஸ்லாம் வந்து கார்பரேட்லலாம் வந்து சார்ட் ஆஃப் கார்பரேட் ஆச்சு அந்த கம்பெனிஸ்லாம். செகண்ட் திங் என்னாச்சுன்னா, போஸ்ட் 2000 பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருது. சர்வீசஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ் அது மாதிரிலாம் கூட. அப்புறம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வர ஆரம்பிச்சு. அப்புறம் இதுக்கு ஓவர்சீஸ் டெவலப்மெண்ட் சென்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடிசிஸ் அப்படின்னு. அதுவும் இங்கே நிறைய வர ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாரின் லாஸையும் நீங்கள் அட்ஜெயர் பண்ணி ஆகணும். இப்போ ஜெர்மன் கம்பெனி இங்கே இருக்குன்னா ஜெர்மன் லாஸையும் அவங்க அட்ஜெயர் பண்ணி ஆகணும். ஓகே, பட் அதில் ஒரு ஷிஃப்ட் என்ன பார்க்குறேன்னா, நான் வந்து கவர்மெண்ட்லேயும் இருந்திருக்கேன் அண்ட் ப்ரைவேட் செக்டரில் பார்த்துருக்கேன் எப்படி அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, மேனுஃபேக்சரிங் செக்டராக இருந்த வரையில், நம்மளோட டாமினேஷன் மேனுஃபேக்சரிங் செக்டராக இருந்த வரையில், பப்ளிக் செக்டராக இருந்த வரையில் என்னாச்சுன்னா வெறும் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனாக தான் பார்த்தாங்க, ஒர்க்கர் ரிலேஷனை. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அண்ட் ஆக்சிடென்ட் ரிலீஃப், வேஜ் நெகோசியேஷன், கலெக்டிவ் பார்கெனிங், இதெல்லாம் இப்போ ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருந்தது. கோர்ட்டுக்கெல்லாம் போகும், நிறைய நடக்கும் அப்பெல்லாம். ஓகே, அதே மாதிரி ஆக்சிடென்ட் ரிலீஃப், காம்பன்சேஷன்ஸ், லீவு, அதெல்லாம் தான் அப்போ வந்து பெரிய சப்ஜெக்ட்ஸாக இருந்தது. பட் சர்வீசஸ் செக்டர் வந்த அப்புறம், அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்த அப்புறம் என்னாச்சு, இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இது ஃபோக்கஸ் ஹியூமன் ரிலேஷனாக மாறிடுது. இப்போதான் ட்ரூலி ஹெச்ஆர்னு பண்ணிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன். ஹெச்ஆர்னா என்னன்னா, இப்போ நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு ஜிம் இருக்கும் அங்கேயே. ஓகே, திடீர்னு அவுட்டிங் போவாங்க, ஒரு பர்த்டே ப்ரோக்ராம் அப்படிம்பாங்க, ஈவினிங் ஒரு பார்ட்டி வச்சுப்பாங்க. அதான் இப்போ இந்த ஒர்க் கல்ச்சரை பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல கம்ப்ளீட்லி மாறுபட்டிருக்கும். மேனுஃபேக்சரிங் செக்டர்ல பார்த்தீங்கன்னா நீங்க மேனுஃபேக்சரிங் செக்டர் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும். அதாவது மார்னிங் 9 மணிக்கு போறாங்கன்னா 5 மணி வரையும் மிஷின் விட்டு வெளில வர முடியாது. அவங்களோட தொழில் அப்படிதான் இருக்கும். இங்க அப்படி இல்லை. இங்க நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. அது ஏன் அப்படின்னா இங்கதான் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்தது. மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்தது. உங்களுக்கு வந்து டேலண்ட் தேவைப்படுறது. எல்லாருமே நல்ல டேலண்ட்ஸ்க்காக தேடி இருக்கும் போது அவங்கள பேம்பர் பண்ண வேண்டிய ஆரம்பிச்சுட்டு தொழிலதிபர்களுக்கு. ஸோ ஹெச்ஆர்ல அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கொண்டு வந்தேன். ஹெச்ஆர் ப்ரோக்ராம், ஈவன் யோகா கிளாஸஸ் கூட இருக்கு. நீங்க நிறைய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங்ல எந்த அளவுக்கு அதெல்லாம் மாறி இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. பார்த்துருக்கேன், பட் இந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் அப் அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு அக்ரெசிவா பண்றது இல்லை அவங்க. ஸோ இந்த ஹியூமன் ரிலேஷன் வந்த அப்புறம் என்னாச்சு, அப்புறம் உங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு ஒர்க் என்வாயரன்மெண்ட்டே மாறிடுது. அப்புறம் இந்த நைட்லாம் வேலை பண்றது. ஆமா, உங்களுக்கு சேஞ்சிங் டைம்ஸ்ல எவ்ரி 10 இயர் ஒரு சேஞ்ச் வரும்போது, இப்போ நமக்கு சமீபத்துல பார்க்குறோம் எவ்ரி 2 இயர்ஸ் ஒரு சேஞ்ச் வருது. உங்களுக்கு 2016 2006 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2016ல இருந்து 26க்குள்ள பெரிய மாற்றம். ஒவ்வொரு 10 இயர்ன்றது இப்போ எவ்ரி 1 இயர் எவ்ரி 2 இயர்ஸுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் கோவிட் அது இன்னும் இன்டென்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சேஞ்சிங் டைம்ஸுக்கு இந்த லேபர் லாஸ்ன்றதுலேருந்து எல்லா லாவுமே வந்து உங்களுக்கு உள்ள ஃபிட்டன் ஆகுமான்ற கேள்வி இருக்குல்ல சார், அதானே இதுக்கு தீர்வா வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ்கிட்ட பேச்சே கிடையாது. அப்பெல்லாம் போன 10 வருஷத்துல திடீர்னு இவ்வளவு வந்துட்டு கிக் ஒர்க்கர்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா இருக்காங்க, அவங்க வந்து ஸ்விக்கி டிரைவரா இருக்காங்க, இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் நிறைய இன்னும் தேர் ஆல் ஏர்னிங் இன்கம், சைடு இன்கம் அப்படி. பார்ட் டைம் இந்த அளவுக்கு இருந்ததே கிடையாது என்னைக்கும். செகண்ட் திங் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி கால் சென்டர்னு வராச்சு. அது இன்னொரு மாறுதல். கால் சென்டர்னு வராச்சு என்னாச்சு, நைட்ல வேலை பண்ண முடியுமா ஆயிடுச்சு. அதுல லேடிஸ்க்கும் தேவைப்பட்டது. அதனால நிறைய செக்யூரிட்டிலாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், கால் சென்டர்லாம். அதாவது அவங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க, வீட்லேருந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க இதெல்லாம் ஓரளவுக்கு லாஸே இல்லாம கூட அவங்க பண்ணினாங்க. அதாவது சட்டத்தினால தான் இதனால பண்ணினாங்கன்னு கிடையாது. அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்பட்டது, ஆட்கள் டிமாண்ட் இருந்தது, அதனால பண்ணினாங்க. ஓகே, இதுதான் ஒரு டிஃபரன்ஸ். ரெகுலேஷனால இப்ப மினிமம் வேஜ் ஃபிக்ஸ் பண்றீங்க நீங்க, அது வந்து கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ற ரேட் அது. பட் மார்க்கெட் பிரிஸ்கிரைப் பண்ற ரேட் பிராக்டிஸ் இருப்பாங்க. அது வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்துருக்கேன்னா பூம் டைம் இருக்கு வச்சுக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரி ஹெச்ஆர் எல்லாரும் அவங்க பின்ன அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க அவங்க.
ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஓகே நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிம்பாங்க. பட் ரிசெஷன் வர ஆரம்பிச்சது என்னாச்சுன்னா, நான் கண்டிப்பா நாளைக்கு நீ ரிப்போர்ட் பண்ற இல்லைன்னா யூஆர் சாக்ட் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஓகே, இவங்களோட ஆட்டிடியூடும் மாறும், பூம் டைமா ரிசெஷன் டைமா அப்படின்னு. ஸோ அது மாதிரி நிறைய ஹையர் அண்ட் ஃபயரும் ஆயிருக்கு சர்வீசஸ் செக்டர்ல நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ ஓரளவுக்கு ஒரு மர்மர் மாதிரி இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. பெங்களூரோ, குர்காவோ, ஹைதராபாதோ, இன்னும் சென்னையோ அப்படி பார்த்தா நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குன்னு. பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு காம்பன்சேஷனும் அவங்களுக்கு வருது, அவங்களுக்கு மற்ற சௌகரியங்களும் இருக்கு அவங்களுக்கு. அதனால தான் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகுது. ஸோ இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு, இன்க்ளூடிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது கான்செப்டே கோவிட்ல தான் ஆரம்பிச்சது. அதையும் ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கு, இந்த கோடிஃபிகேஷன்ல அதுவும் ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மியூச்சுவலி அக்ரி பண்ணிட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இப்போ வேஜஸ் நெகோசியேஷன்ல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது நீங்க இருப்பீங்க ஓகே, அது பெரிய பெனிஃபிட். அது அவங்களுக்கு இப்போ பிளான்டேஷன்ல இருந்து எம்எஸ்எம்இல இருந்து பிடி தொழிலாளர்கள்ல இருந்து எல்லாருக்கும் வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருக்கும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர்லேருந்து இவங்க எல்லாரும் ஓட்டுறவங்க எல்லாருமே முதல் முறையாக இந்த குடையின் கீழ் வருகிறார்கள். லேபர் லாஸ்ன்ற இதுக்குள்ள முதல் முறையாக அவர்கள் வருகிறார்கள். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் சொல்றாங்க. நீங்க ஒருத்தர் வந்து ஒரு வருஷத்துக்கு கஸ்டமர்ல கொண்டுப்படுகிறார்கள். சோ சரி, இதுல நான் கேட்கணுன்றது அதுதான். இப்போ நம்ம நிறைய ஒப்பந்த ஊழியர்கள் அப்படின்றத பாக்குறோம். இங்க சர்ச்சையா இருக்கு. ஒப்பந்த ஊழியர்களை இஷ்டத்துக்கு எடுத்துறாங்க. சேலரி கொடுக்கறதுக்கு தயங்கிட்டு அரசு உள்ளிட்ட தனியார் உள்ளிட்ட எல்லாருமே வந்து ஒரு நிறுவனம் அப்படின்னா எதுக்கு சேலரிடு பர்சன் வைக்கணும், ஒப்பந்த ஊழியர்கள் வச்சிருவோம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சேலரிடு பர்சனுக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் ஹோலாக பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கு இப்போ இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸா இல்லாம கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கும் அதே பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கொண்டு வரும்போது உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கும் சேலரி ஒர்க்கர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இல்லைன்றப்போ சேலரிடாவே ஆக்கிடலான்ட்டு ஒரு புஷ்ஷுக்கு தள்ளுமோ? இல்ல, அது நடக்காது. ஏன்னா 2-3 காரணத்தினால இந்த ஒப்பந்த தொழிலாளர் அமைக்கப்படுகிறது. எதுனா ஒண்ணு வந்து சில ஒர்க்லாம் சீசனல், உங்களுக்கு ஒர்க்கு ஓகே ஒரு ஹோல் வருஷத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வச்சுக்கோங்க, அந்த ப்ராஜெக்டே ஒரு 6 மாசத்துக்கு தான் இருக்கும். ஸோ 6 மாசத்துக்கு நீங்க அவுட் சோர்ஸ் பண்றீங்க, ஒரு சிவில் இன்ஜினியரிங் கம்பெனி வந்து பண்ணிட்டு போகுது. அது அவங்களோட ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கலாம் அவங்களது. செகண்ட் வந்து என்னன்னா டைமிங்ஸ்க்குலாம் இருக்கலாம். சில சமயம் மேபி நைட்டுக்கு வந்து 4 ஹவர்ஸ்க்காக நீங்க யாரையா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டெம்பரரி ஒர்க்கர்ஸ் வச்சுக்கலாம் நீங்க. இப்போ ஈவன் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட சீசனாலிட்டி இருக்கு. வீக்கெண்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும், வீக் டேஸ்ல டிமாண்ட் இருக்காது, அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீசனாலிட்டி, ஃப்ளக்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ஒப்பந்த தொழிலாளர்கள் வச்சுப்பாங்க. செகண்ட் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இங்க கால் சென்டர்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து இங்கேருந்து கால் சென்டர் வந்து 10 கம்பெனிக்கு இவங்க அட்டென்ட் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு எஃபிஷியன்சி வருது. அதே நானே என் கம்பெனிக்கு நடத்தணும் வச்சுக்கோங்க, ஒன்று அது இன்எஃபிஷியண்டா இருக்கலாம், அந்த அளவுக்கு காஸ்ட் ஒத்து வராமையும் போகலாம். அதனால அதுக்கு வந்து பொருளாதார காரணங்களும் இருக்கு, வெறும் லேபர் சேவிங் மட்டும் கிடையாது. அதுக்காக பொருளாதார காரணங்கள்லாம் இருக்கு, எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ என்ன, இப்போ கவர்மெண்ட்டே பாருங்க, இப்போ கவர்மெண்ட்டே என்ன பண்றாங்க, நிறைய ஒப்பந்த தொழிலாளர் வச்சுக்கிறாங்க. இப்போ ஸ்வீப்பர்ஸ்லாம் யார் இப்போ முனிசிபல் கார்பரேஷன்ஸ்ல ஓகே. அதே மாதிரி ஈவன் இப்போ ஐடி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி கான்ட்ராக்ட்ல தான் இருக்காங்க கவர்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கே போன கூட நிறைய கான்ட்ராக்ட்ல இருப்பாங்க, அவங்க வந்து டைப் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா இருக்கு. அங்கேருந்து ஆப்ஜெக்ட் கன்சல்டன்ஸ் கூட இப்போ வந்து பாடி ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கன்சல்டன்ஸ் உங்களுக்கு ஒரு ஆடிட்டர் போன்றவர்கள்லாம் வந்து கான்ட்ராக்ட்ல இருந்தா வேற ஒரு, அவங்க வந்து எல்லா கம்பெனிக்கும் பண்ணலான்றது வேற. பட் ஆனா உங்களுக்கு முக்கியமான ஹெச்ஆர் போன்றவர்கள்லாம் கூட இப்போ அவங்க வந்து கான்ட்ராக்ட்ல தான் இருக்காங்க. ஒரு சம்பளம் போற நேரம், ஆள் எடுக்கிற நேரம், முக்கியமான அட்வைசரிஸ் கொடுக்குற நேரத்தில் மட்டும்தான் வராங்களே தவிர நிறைய கம்பெனியில் அவங்களும் எம்ப்ளாய் ஆகிக்கிறாங்க. அதன் மூலிமா நல்ல ரெவென்யூ பண்ணிக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் கம்பெனிஸும் வந்து அது மாதிரி தான் ப்ரிஃபரும் பண்ணுது. இது சேஞ்சிங் டைம்ஸுக்கு ஸோ ஹெச்ஆர் போன்றவங்களே ஃப்ரீலான்ஸ் ஒரு கிக் ஒர்க்கர் மாதிரி வந்து நிற்கிறாங்க இருக்காங்க. பிகாஸ் ஹெச்ஆர் வந்து 24 ஹவர் வேலை கிடையாது கம்பெனிஸ்க்கு. அப்போ ரெக்ரூட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரூட்மெண்ட் நீங்க டெய்லி ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்க போறது இல்ல. மேபி சேலரிஸ் மெயின்டெனன்ஸ் கூட இப்போ அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ என்னைக்குமே அது அவுட் சோர்ஸ் தான். அதாவது முன்னாடி என்ன பண்ணினாங்க, இப்போ இவங்களுக்கே அடிவிட போகுது. இப்போ அவுட் சோர்ஸ் பண்ண தொழிலாளர்களுக்கு முன்னாடி என்ன பண்ணினோம், எதெல்லாம் ரொட்டீன் ஒர்க்கும் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணினோம், அதுக்கு கம்பெனி ஸ்பெஷாலிட்டி தேவையில்லை. இப்போ என்னாச்சு, அந்த அவுட் சோர்ஸ் வேலைகள்லாம் இப்போ ஏஐ பண்ண இப்போ
இப்போ அவங்களுக்குமே இப்போ ஜாப் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கலாம். 1000 பேர் வச்சு நீங்க அக்கௌண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுங்க. அக்கௌண்டிங் சப்போர்ட் சிஸ்டம், பிசினஸ் ப்ராசஸ் ஆப்ரேஷன், பிபிஓ. பட் அந்த வேலையும் போயிட்டு இப்போ நான் 1000 பேர்னா உங்களுக்கு இப்போ ஒரு 50 பேர் தேவைப்படும் ஏஐ வந்துட்டுனா. அதே எல்லாம் பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டு பிஎன்எல்லாம் போட்டு இன்னும் ஸ்டேட்மெண்ட்லாம் கொண்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ அதுக்கும் த்ரெட் வந்துடுது. இப்போ அதனால என்னாச்சு, வேஜஸ்க்கு மினிமம் கொண்டு வந்தாங்க. செகண்ட் திங் இஸ் சேஃப்டி பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாருக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஹெல்த்து, சேஃப்டி, அப்புறம் ஈவன் பிஎஃப் பெனிஃபிட்ஸ் கூட இப்போ அன்ஆர்கனைஸ்ட் லேபரர்ஸ்க்கு இது எக்ஸ்டெண்டட். இப்போ அதனால காஸ்ட் ஆஃப் லேபர் கொஞ்சம் அதிகரிக்கலாம், மேபி ஒரு 10% அதிகரிக்கலாம் அதனால. பட் இவங்களுக்கு ஒரு சேஃப்டி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் யூனோ. அதே மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் சோஷியல் ஹசார்ட் அப்படி சப்போஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் பாத்தீங்கன்னா இப்போ எல்என்டி மாதிரி பெரிய கம்பெனில அவங்க எல்லா ஹசார்ட் கம்ப்ளைண்ட்ஸும் பார்த்துப்பாங்க. பட் சின்ன சின்ன கம்பெனிலாம் சில சமயம் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அவங்கலாம். இப்போ அவங்க இல்லாமல் இதுக்கு அடியில் வந்துடுவாங்க. ஸோ அந்த ஹோல் இதுல வந்து பெனிஃபிட் தான். பட் ட்ரேட் யூனியனுக்கு என்ன எப்போதுமே என்ன அவங்களுக்கு எது பிடிக்காத விஷயம்னா, ஒன்று ஹையர் அண்ட் ஃபயர் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அனதர் திங் இஸ் அவங்களுக்கு டெம்பரரி ஒர்க்கர்ஸ் பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட ட்ரேட் யூனியன் பவர் எதுலேருந்து வந்து லேபர் பவர்லேருந்து தான் வருது. ஸோ அதை வந்து இப்போ இன்னும் ஒரு 1000 பேர் உள்ள வச்சுக்கிறது எப்படி 500 பேர் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டா எப்படி இருக்கும். ஸோ அவங்களோட பவர் அந்த அளவுக்கு குறையுது. அதுல தான் அவங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி இது வந்து ரெண்டு விஷயம் சொல்லி, ஒன்று வந்து இப்போ நடந்துங்கிறது அதுக்கு லீகலைஸ் பண்றாங்க. இப்போ என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கோம், விமன் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இன்ஃபேக்ட் யூபியில தான் அக்ரெசிவா ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அவங்க அலோவ் பண்றாங்க இப்போ நைட் டைம் எம்ப்ளாய்மெண்ட். அஃப்கோர்ஸ் சேஃப்டி அதெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. போலீஸும் பார்த்துக்கணும். கன்சென்ட்ன்றத கிளியரா போட்டிருக்காங்க. உமன் ஆஸ் வெல் அஸ் எல்லாமே மைனிங்ல இருந்து எல்லா தொழிலுமே வந்து உமன் அலவுட் டு ஹாவ் நைட் ஷிஃப்ட் ஒர்க். ஆனால் அதில் வந்து கன்சென்ட் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சென்ட் என்னன்னா இப்போ வந்து யாராவது ரெஃப்யூஸ் பண்ண முடியாது அந்த சிச்சுவேஷன்ல. ரெடி டு டூ ஒன்லி திங் சேஃப்டி யோசிப்பாங்க. கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்கன்னு யோசிப்பாங்க. கவர்மெண்ட் இப்போ அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஓவர் டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டு ப்ரொவைட் ஆஸ் வெல் அஸ் நிறுவனங்கள் டு ப்ரொவைட் சேஃப்டி. கரெக்ட். அது எப்படியும் அவங்க எப்பவுமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ஃபேக்ட் நான் பார்த்துருக்கேன், அவங்க நல்லா ட்ராக் பண்ணுவாங்க. அந்த கேப் டிரைவர்ஸ் அதெல்லாம் நல்ல செக்யூரிட்டி. கரெக்ட். ஸோ ஈவன் அவங்களோட கேப்ஸ் கூட அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அவங்க. ஸோ அதெல்லாம் வந்தது, அது பிரச்சனை கிடையாது. பட் என்ன இதுலன்னா, இப்போ நீங்க இதெல்லாம் கிக் ஒர்க்கர்ஸ் நீங்க அலோவ் பண்ணல, ஓகே. அப்புறம் வந்து விமன் ஒர்க்கர்ஸ் அலோவ் பண்ணல, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கம்மியாகும். இதனால வந்து என்ன ஆகும், இன்னும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஆகும். இன்னும் மற்ற தொழில் முனைவர்களும் வருவாங்க இன்னும் நிறைய பேர். அண்ட் ஈவன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் கூட வரலாம், பாக்கி ஸ்டேட்ஸ்லாம் வரலாம். இப்போ பீகார் யூபிலேருந்து கூட வரதில்லை. பீகார் வெஸ்ட் பெங்கால்லேருந்துலாம் வராங்கன்னா திருப்பூர்ல அவங்களே ஏதாவது தொடங்கலாம். இப்போ பீகார் வெஸ்ட் பெங்கால் அப்படி இப்படின்னு சிறு தொழில்கள் அதெல்லாம். ஸோ நிறைய இந்த அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு இது நல்ல பெரிய ஸ்ட்ரெங்க்னு சொல்லி அதை வேலை பண்றவங்களுக்கு அது ஒரு அடிஷ்னல் பேர்டன் தான் அவங்களுக்கு. பட் அது வந்து அது வந்து இன்றியமையாதுன்னு சொல்லுவேன். இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, லேபர் லாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. அதாவது லேபர் லாஸ்க்கு இன்ஸ்பெக்டர் லாஸ் ரெகுலேஷனுக்கும் இன்ஸ்பெக்டர் ராஜுக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். அவங்களோட அப்ஜெக்ஷன் என்னன்னா, ரெகுலேஷனுக்கு எதிர்ப்புக்கும் ஹராஸ்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட். அந்த இன்ஸ்பெக்டர் ராஜ் எங்க வந்ததுன்னா 1930 போட்டிருந்தானே எப்படி இருந்திருக்கும், அது வந்து இன்ஸ்பெக்டர் ராஜா தான் இருந்திருக்கும். அது வந்து ஹராஸ்மெண்ட் பிரிட்டிஷர்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க, இது பண்றியா அது பண்றியா அப்படின்னு. அதாவது வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா, சொன்ன தொழிலை தவிர வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே. வேற இந்த 1952 என்னாச்சு, லைசன்ஸ் ராஜ் ஆரம்பிச்சது. அது ரெகுலேஷன் அது. ஓகே. அது வந்து இந்தியாவோட நிறைய நீங்க கேட்டு இப்போ ட்ரம்ப் எவ்வளவு ரூல்ஸ் போடுறாரு இப்போ H1Bக்கு. பட் அங்க என்ன டிஃபரன்ஸ்னா, நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் அதர் கண்ட்ரீஸ்க்கும் அங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸும் அதிகம், ரெகுலேஷனும் அதிகம், கம்ப்ளைண்ட்ஸ் அதிகம். அதனால உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் கம்மி. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல வச்சுக்கோங்க, அப்போ ஆப்வியஸ்லி நீங்க ஹராஸ்மெண்ட் நினைப்பீங்க. பட் அவன் ஃபைன் போடத்தான் செய்வான், அவன் வந்து இது பண்ணதான் செய்வான். பட் இதுல இன்னொரு பெரிய பெனிஃபிட் நீங்க நேற்று கவர் பண்ணீங்களா, அது டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி எப்படின்னா,
இப்போ என்னன்னா பெனால்ட்டி போடலாம் 50% 100% அப்படின்னு. ஏதாவது சப்போஸ் இஎஸ்ஐசியை ரெக்வயர் பண்றாங்க கட்டலைன்னா பெனால்ட்டி போடலாம். முன்னாடி எப்படின்னா கம்பெனியை சீல் பண்ணிடலாம், அப்புறம் ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அப்படி இப்படிலாம் இருந்தது. அதுதான் டீக்ரிமினலைசேஷன் பேர் அதுக்கு. ஓகே, அது ஒரு பெரிய பெனிஃபிட் இப்போ மேனுஃபேக்சருக்குலாம். அந்த பயத்தோட இருக்க தேவையில்ல. ஃபைன் இருக்கும், ஃபைன் ஹெஃப்டி ஃபைனாக இருக்கும். அதுவும் ஒரு பெரிய இதெல்லாம் வந்து என்ன சொல்லுன்னா திங்கிங்லேயே மாறுதல். இதெல்லாம் முன்னாடிலாம் அரெஸ்ட் பண்ணாதான் அவங்களுக்கு பவர் நினைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. எக்கனாமிக் இன்சென்டிவ் மூலமாவே தொழிலதிபர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. ஈவன் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் கூட அதானே பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய செல்ஃப் டிக்ளரேஷன் கூட இப்போ எடுத்துக்கிறாங்க எல்லாரும். இன்ஃபேக்ட் கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அவங்க வந்து இப்போ கர்நாடக கவர்மெண்ட் சொல்லியிருக்கு நாங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷனையும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கும் அக்செப்ட் பண்ணி அப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 30-40 வருஷம் முன்னாடி ஏர்போர்ட்ல இங்க வெளில வந்தீங்கன்னா கிரீன் சேனல்னே ஒன்னா எதுவுமே கிடையாது. எல்லா சூட்கேஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வெளில விடுவாங்க. இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் யூ வாக் அவே, உங்க பிரீஃப் கேஸ் எடுத்து யாரும் உங்களை ஒன்றும் கேள்வி கேட்கறதுல ஒண்ணு கிடையாது. அது வந்து அதுதான் செல்ஃப் சர்டிஃபிகேஷன். அதுதான் சொல்றாங்க இந்த தொழிலதிபர்கள் சொல்றாங்க. ஆனா மாட்டின்டா ஃபைன். அதுதான் யூஎஸ் அமெரிக்கன் பிரின்சிபல். அது வி ட்ரஸ்ட் யூ, ஏதாவது இவேட் பண்ணி மாட்டின்டா ஹெவி ஃபைன். டிராஃபிக் ஃபைனா இருக்கட்டும், ஃபேக்டரி ஃபைனா இருக்கட்டும், இதுதான் அவங்களோட பாலிசி. அங்க நம்ம மேபி அந்த டைரக்ஷன்ல போறோம். நம்ம என்ன இப்படி ரிலாக்ஸா விட்டுற வேண்டியது, அப்புறம் மாட்டின்டா அவனை ஜெயிலுக்கு அனுப்புறேன் பயமுறுத்த வேண்டியது, அப்புறம் நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும், அப்புறம் கரப்ஷன்ஸ் இருக்கும் அதுல. இன்னும் ஃபைனல் கொஸ்டின் சார், இதில் நம்ம டீட்டெயிலாக லேபருக்கு எவ்வளோ நடந்திருக்கு, லேபர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், பீடி தொழிலாளர்கள்லேருந்து டெக்ஸ்டைல்லேருந்து கிக் ஒர்க்கர்ஸ், நியூலி ஃபார்ம்டு கிக் ஒர்க்கர்ஸ்லேருந்து ஐடி எம்ப்ளாய்ஸ்லேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே சேலரி போடணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசினது உட்பட எல்லாமே இருக்குது. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக மோடி அப்படின்னா அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் மேன், ஒரு பாஸ் மேன், ஒரு ஒரு நல்ல ஸ்டைலிஷாக இருப்பார், நிறைய ட்ரெஸ்ஸு மாற்றுவார், நிறைய ஃபாரின் ட்ரிப் போவார், நிறையா பணக்காரர்களுடன் மட்டும்தான் பேசுவார், அவர் வந்து ஒரு கார்ப்பரேட், அவர் வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் பிஜேபின்ற கட்சியை வந்து ஸ்வதேசி காந்தியன் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வதேசி பொருளாதாரத்தை கொண்டது. ஸோ அவங்களே வந்து ஒரு கேபிட்டலிசம்க்கு அகைன்ஸ்ட் தான், ஆஸ் வெல் அஸ் நாட் அ கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பார்ட்டி. ரீசெண்ட் டைம்ஸில் கேபிட்டலிசமையும் கொஞ்சம் உள்வாங்கியிருக்காங்க, ஏன்னா எல்லா உலகமே அப்படி தான் உள்வாங்கியிருக்கு. ஆனால் இந்த லேபர் லாஸ் உட்பட ஜிஎஸ்டி ஸ்லாஷ் உட்பட ஏகப்பட்ட விஷயங்கள், சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை எல்லாத்துலேயும் கொண்டு வந்திருக்காரு மோடி. அப்படி பார்க்கும்போது இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க, மோடி வந்து கம்யூனிஸ்ட்டை விட அதிகமாக வந்து தொழிலாளர்கள் செஞ்சது மோடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொழிலாளர்கள், தொழில் யூனியன்கள்லாம் சும்மா தொழில் யூனியன்களை விட அதிகமாக மோடிக்கு தொழிலாளர்கள் செஞ்சது மோடி தான் அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னொரு தரப்பால் கட்டமைக்கப்படுகிறது. எது உண்மை? ஷூட் பூட் கி சர்க்கார்னு சொல்லப்படக்கூடிய மோடியா, தொழிலாளர்களின் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடியா? எது உண்மை? ஸோ பியூட்டி இஸ் மோடி ஆட்சி ரெண்டுமே பண்றது, பட் ரெண்டுமே பேலன்ஸ்டா பண்றது. எப்படின்னு சொல்றேன்னா, ஓகே, அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஏன்னா இவங்க வந்து அதான் அந்த டிஃபென்ஸ் கூட இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்குது, அண்ட் நிறைய டெக்னாலஜி எல்லாமே நிறைய சப்போர்ட் பண்றாங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அண்ட் ஈவன் கார்பரேட் டேக்ஸ் எல்லாமே, ஜிஎஸ்டி நீங்க பாத்தீங்க, அது எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, ஆன் தி அதர் ஹேண்ட் டைரக்ட் பெனிஃபிட்டா ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், ஃபார்மர்ஸா இருக்கட்டும், விமனா இருக்கட்டும், எல்லாரும் கொடுத்துருவாங்க. அதாவது இவங்க வந்து பேலன்ஸ் பண்ண பாருங்க. எதுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் தேவைப்படுதுன்னா, நீங்க வந்து ஒரு எக்கனாமிக் பவர் ஆகணும்னு வச்சுக்கோ. ஏன்னா அவர் வந்து 5 trillion 10 trillion 20 trillion யோசிச்சுட்டு இருக்காரு அவரு. அப்ப இருக்கும்போது இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் தேவைப்படுறது. பட் இதே லேபர் லாஸ்ல எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாரு அவரு, பட் மினிமம் வேஜஸ் எல்லாருக்குமே அஷ்யூர் பண்றாரு, மினிமம் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அன்ஆர்கனைஸ்ட் லேபரர்ஸ்க்கும் இப்போ வந்து இன்னும் கேட்கறதுக்கு பவர் இருக்கு இப்போ அவங்களுக்கு உரிமைகளுக்கு. ஸோ இது வந்து டைரக்ட் அட்டாக் இந்த லேபரர்ஸ்க்கு பண்றது, அவங்களோட பெனிஃபிட் அதெல்லாம். ஈவன் சப்சிடி கூட அப்படிதான், ஃப்ரீ சப்சிடிஸ் கூட அப்படிதான். வேற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு நீங்க சப்போர்ட் அது பண்ணி அந்த அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் growth இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே நடக்காது. பட் மோடியோட பர்சனல் ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா, நீங்க அன்னைக்கு வந்து அவர் கோயம்புத்தூர்ல ஃபார்மர்ஸோட எல்லாம் பேசியிருந்தாரு அவரு. ஓகே, ரொம்ப சகஜமா இந்தியில இருந்தா விட எல்லாரும் ரொம்ப சகஜமா தான் நடந்துட்டார். ஒன்னும் ஒரு பந்தாவே இருக்காது அவர் நடக்கும்போது. அதே மாதிரியே
நீங்க வந்து அவர் நிறைய இந்த இதெல்லாம் போவார், இப்போ நார்த் ஈஸ்டுக்கு போவாரு, அப்புறம் ஈவன் ஆம் ஜனதாவோட மூவ் பண்ணும்போது அவர்ல ஜென்ரல் பப்ளிக்கோட ரொம்ப சகஜமா இருக்காரு. அவர் ஒன்றும் காமிச்சிக்கவே மாட்டார். அவங்களாம் ஐ மீன் அவர் ரொம்ப பக்கத்து விட்டு இவரோட பேசுற மாதிரி இருக்கும். ஓகே, பட் அதே இண்டஸ்ட்ரீஸ் மீட்டிங்லாம் பார்க்கணும் நீங்க. ஓகே, இண்டஸ்ட்ரீஸ் கன்சல்டேஷன்ஸ் மீட்டிங்கோ ஃபார்மலா தான் இருக்கும். எல்லாம் ஒன்றும் பெரிய அது வந்து இன்னும் அந்த அளவுக்கு சூட் பூட் சர்க்கார் அண்டர் ஹேண்ட் டீலிங்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அனதர் திங் இஸ் ஐ மீன் ப்ரோ இண்டஸ்ட்ரி வந்து அந்த ஒரு இதுவும் அதே தான். இந்த லேபர் ரிஃபார்ம் இந்த 51 ஆக்ட்லாம் யூ வாண்ட் இண்டஸ்ட்ரீஸும் தேவைப்பட்டது நம்மளுக்கு, ஆனால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தேவையில்லை, அது நடக்காது. அது ஓகே, உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் தேவைன்னா தொழில் முனைவர்களும் இருக்கணும், இல்லைன்னா அது முடியாது. அப்போ அந்த மாதிரி ஆட்டிடியூட் அப்போ நேருவியன் டயத்துல தான் ஆன்டி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா. பட் இப்போ வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இது நான் இது ரொம்ப வரவேற்கிறேன். நான் இது இப்போ நீங்க யூஎஸ்லேருந்தே ஒரு பிரசிடென்ட் வராரு, இல்லை வேற கண்ட்ரீஸ்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வந்தா கூட அவங்க வந்து ஒரு டெலிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்டோட தான் வருவாங்க. அவங்க வந்து எல்லாம் ஓப்பனா தான் பண்றாங்க, லாபி அவங்களே ஓப்பனா லாபி பண்ணுவாங்க. ஸோ அப்போ உடனே வந்து மீன் சூட் பூட் சர்க்கார் சொல்ல முடியுமா அவங்களெல்லாம்? ஸ்ரீலங்கால ஒரு பவர் பிளான்ட் இவங்க பண்ணிட்டாங்க, ஒரு துறைமுகத்தை அதானி எடுத்துட்டாரு அப்படின்னா உடனே வந்து மோடியோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா தான் நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க. பட் இது தன்னுடைய நாட்டினுடைய தொழிலதிபர்களை மற்ற நாடுகளில் வந்து முதலீடு செய்ய வைக்க லாபி செய்வது அப்படின்றது நாட்டுக்கே நல்லது தானே. எல்லா தொழிலாளர்களும் பண்ணாலும் நல்லது, அது ஒண்ணு தொழிலதிபர் மட்டும் பண்ணாதான் ப்ராப்ளம். கரெக்ட். இப்ப என்னாச்சு, இந்த பழைய கவர்மெண்ட்ல இதெல்லாம் பண்ணாதனால என்னாச்சு, ஸ்ரீலங்கால சைனா பூந்துட்டாங்க. ஆமா, ஹம்பந்தோட்டா அவங்க எடுத்துட்டாங்க. அங்க நம்ம ஒரு இதையும் நம்ம இழந்துட்டு வரோம். ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் சீனா. அதோட பெரிய இழப்பு வந்து நம்மளுக்கு ஆப்பிரிக்கால நம்மளுக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது, மினரல்ஸ்க்கும் பவருக்கும் ஆயில் கேஸ் எல்லாத்துக்கும். நான் அதோட கானாக்கு போய் ஒரு சமயத்துல நிறைய அடிக்கடி போக வேண்டியது. நீங்க ஏர்போர்ட்லயே நிறைய சைனீஸ் பார்ப்பீங்க. அவ்வளோ அங்க அவங்க நிறைய வேலை நடந்து அவங்களோடது. நம்ம வந்து ஒரு $10 பில்லியன் நம்ம வந்து அவங்களுக்கு கிராண்ட் கொடுத்துருந்தோம். $1 கூட அதுல ஸ்பெண்ட் பண்ணாமே இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு. அது இதெல்லாம் இதுக்கு இதெல்லாம் இந்த இன்னும் சூட் பூட் அதெல்லாம் வந்து இது வந்து ஓவர், அந்த டைம்ல ஓவர். இப்போ 2025ல இப்போ வந்து ரிஃபார்ம் எல்லாருமே அவங்களே எப்படி மேம்படுத்திக்கணும்னு தான் பாக்குறாங்களே தவிர அவங்க யாரும் இப்படி வந்து அவருக்கு ஃபேவர் பண்றாங்க இவருக்கு ஃபேவர் பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அடானி அம்பானி இல்லைன்னா இண்டஸ்ட்ரீஸ் இல்லை, நிறைய இண்டஸ்ட்ரீஸ். எதுக்கு நம்ம அவங்களுக்கு ஜெட் செக்யூரிட்டி கொடுக்குறோம் அவங்களுக்கு? யூனோ, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் எக்கானமிக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் அது. அதுதான் உண்மை. ஒவ்வொரு தொழிலதிபரும் முக்கியம், ஒவ்வொரு தொழிலாளரும் முக்கியம் அப்படின்றது தான் இது. இந்த லேபர் கோடும் அதை பொறுத்தே தான். கம்ப்ளைன்ஸ் பேர்டனை தான் நீக்கி இருக்கிறது. தொழிலாளர்களுக்கும் பெரிய அளவில் சலுகைகளை கொடுத்திருக்கிறது, தொழிலதிபர்களுக்கும் பெரிய தலைவலிகளை நீக்கி இருக்கிறது. இதுதான் இந்த லேபர் கோட் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்போ இதுவரை நடந்ததெல்லாம் தைரியமா பண்ணலாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம். இப்போ ரொம்ப மறைமுகமா பண்றது, அண்டர் த கான்ட்ராக்ட் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இன்ஃபேக்ட் ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுன்றாங்க. இதுல கரெக்ட், எல்லாம் லீகலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி குட், நல்லதுதான் அது. இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப நன்றி சார். நம்மோட இருந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த லேபர் கோட் பற்றி விரிவாக விளக்கியதற்காக மிக்க நன்றி சார். தேங்க்யூ.